Hello everyone. Crack UGTRP exams through Dr. Shobana's coaching classes. Admissions are now open. Join now. ஸோ நம்ம கோச்சிங் கிளாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ஃபார் ஆல் டாபிக்ஸ். எல்லா டாபிக்ஸ்க்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் யூனிட் வைஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அடுத்ததாக கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் யூனிட் வைஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதில் ஒவ்வொரு டாப்பிக்குமான ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன், பொயட்ரி அண்ட் ஸ்மால் ப்ரோஸ் பீஸ்க்கெல்லாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கும். அடுத்து எல்லா டாபிக்ஸ்க்கும் டீட்டெயில்டு சம்மரிஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளேஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் வைஸ் டீட்டெயில்டு சம்மரிஸ் அண்ட் அனாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக எம்சிக்யூஸ் ரொம்பவே எக்ஸ்டென்சிவாக கொடுத்துருக்கேன். எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் போயம்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா கூட அரௌண்ட் 40 to 50 எம்சிக்யூஸ் வந்துடும். ஓகே, ஸோ பிக்கர் டாபிக்ஸ் எல்லாம் அரௌண்ட் 100 எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அப்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மோர் தென் 1000 எம்சிக்யூஸ் வந்துடும். அதே மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 எம்சிக்யூஸ் 10 யூனிட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லா பொயட்ரிக்கும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மற்ற பொயட்ரி இல்லாத மற்ற டாபிக்ஸ்க்கு எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாவல்ஸ், பிளேஸ், ப்ரோஸ் பீசஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே எக்ஸ்டென்சிவாகவும் எக்ஸாம் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்ததாக டெஸ்ட் பேட்ச், வீக்லி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வீக்லி டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும். உங்களையே இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் மோடில், அதாவது கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக குவிக் ரிவிஷன் ஷீட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுதான் நம்ம ஆஃபர் பண்ணுற விஷயங்கள் நம்ம கோச்சிங் கிளாஸில். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்காக உங்களுக்கு கிடைக்குது. அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு எனக்கு மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ஃபுல் கோர்ஸ் பேக்கேஜ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா இதில் எதை வேணாலும் நீங்கள் தனித்தனியாக ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் சரி, எம்சிக்யூஸ் ஒன்லி மட்டும் எனக்கு எம்சிக்யூஸ் மட்டும் படித்தா போதும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டுமே வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடவே எம்சிக்யூஸ் ஃப்ரீயாக நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ஒன்லி, இதுவும் உங்களுக்கு தனியாகவே நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் இருந்தால் போதும், நானே நோட்ஸ் எடுத்து படிச்சுக்குவேன்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதவும் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈஸி பே இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து சிங்கிளாக பே பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. 3 months இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீயை பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் ஆர் வாட்ஸ்அப் நவ் to the number 7200893046. ஸோ இதுதான் என்னோட நம்பர். இதுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த கோர்ஸோட ஃபீஸும் அதர் டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிகின் யுவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் சக்ஸஸ். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிற டாபிக் நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம் பை பெர்ட்ரண்ட் ரசல். இது யூஜிடிஆர்பி யூனிட் 7ல் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோடு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். Bertrand Russell was born in the year 1872 and he died in 1970. He was a British philosopher, logician, mathematician, social critic and public intellectual who profoundly influenced 20th century thought. Okay, 20th centuryல ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர் தான் பர்ட்ரண்ட் ரசல். இவர் லிட்ரரியன் அறியப்படுறதை விட இவர் அதிகமாக ஒரு ஃபிலாசபரா, ஒரு லாஜிஷியனா, ஒரு மேத்தமெட்டிக்ஸா, ஒரு சோஷியல் கிரிட்டிக்காக தான் பார்க்குறோம். ஓகே, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. அது வந்து அந்த லிட்ரரி குவாலிட்டி இருக்கிறதுனால நம்ம படிக்கிறோம். He was born on 18th May 1872 in Trelleck, Monmouthshire, Wales. ஸோ இங்கே தான் அவர் பிறந்திருக்கிறாரு. இவரோட ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ திங்கிங் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி. ஒரு பெரிய அரிஸ்டோக்ராட்டிக்னா பணக்கார ஃபேமிலி. ஃப்ரீ திங்கிங்னா ட்ரெடிஷ்னல் செட்டப்லாம் கிடையாது அவங்க வீட்டில். ஓகே, இது கூட இவரோட அந்த இண்டிபெண்ட் அவுட்லுக்கு காரணமாக இருக்குது.
ரசல் ஸ்டடிட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிலாசபி அட் ட்ரினிட்டி காலேஜ். அவர் படித்தது வந்து மேத்தமெட்டிக்ஸும் ஃபிலாசபியும் தான். எங்கே ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அப்போவே அவர் வந்து மோஸ்ட் பிரில்லியன்ட் மைண்டாக அறியப்படுறாரு. ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் இன் லாஜிக்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அவருடைய எந்த ஒர்க்ஸ்க்காக அவர் அதிகமாக அறியப்படுறாருன்னா லாஜிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக. அவரோட டீச்சர் பேர் ஆல்ஃப்ரெட் நார்த் ஒயிட் ஹெட். இவரோட துணையோட இவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க் பேரு பிரின்சிப்பியா மேத்தமெட்டிக்கா. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் ஒர்க் அறியப்படுது. அப்புறம் ஹி ரோட் அன் எஸ்ஸே ஆன் டினோட்டிங். இது ஒரு ஃபிலாசபிக்கல் அனலிட்டிக்கல் ஃபிலாசபி உள்ள ஒரு எஸ்ஸே தான் ஆன் டினோட்டிங். Outside pure philosophy, he became a public, moral and political voice. Philosophy, mathematics இதை தாண்டி அவர் எப்படி அறியப்பட்டார்னா moral and political voice-ஆ, நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சோஷியல் கிரிட்டிக்கா, சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் இதெல்லாம் பற்றி குரல் கொடுக்குறாரு. அதனால அவர் அறியப்படுறாரு. He spoke against war, imperialism, social injustice. ஸோ இது எல்லாத்த பற்றியும் குரல் கொடுத்துருக்காரு. வார், இப்போ வேர்ல்டு வார் நடந்ததுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு. இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, சோஷியல் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக. ஸோ இந்த 20th செஞ்சுரியில் நடக்கிற சமூக அவலங்கள் நிறைய குரல் கொடுத்ததுனால இவர் அறியப்படுறார். He was a strong pacifist in World War I, went to prison for his anti-war and anti-conscription stance and later became a leading advocate for nuclear disarmament. ஓகே, இவர் வந்து வேர்ல்டு வார் I டைமில் பேசிஃபிஸ்ட். அந்த பேசிஃபிஸ்ட்னா வார் நடக்கக்கூடாதுன்னு வார்க்கு அகெயின்ஸ்டாக பேசுறது. ஸோ அதனால இவர் சிறைக்கு கூட சென்றிருக்கிறாரு. நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், நியூக்ளியர் இல்லாத உலகத்தை படைக்கணும்னு நிறைய அட்வொகேட் பண்ணியிருக்காரு. ரசல் ரோட் மெனி பாப்புலர் புக்ஸ் எக்ஸ்பிளைனிங் philosophy and science to the general public, such as the problems of philosophy and the conquest of happiness, blending intellectual rigor with accessible English. ஸோ இவரோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அது மூலமாக இவர் ஃபிலாசபியும், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, த கான்குவெஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்ற புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இவருக்கு நோபல் பிரைஸ் அவார்ட் ஆயிருக்கு இந்த இயர் 1950. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹிஸ் ரைட்டிங் விச் கம்பைன்ஸ் த ஜஸ்ட் ஆஃப் அ first class thinker with the imaginative power and literary skill of a born writer. அதாவது நல்ல யோசிக்கக்கூடிய ஒரு திறம் படைத்தவர். ஓகே, அதே சமயம் ஒரு இலக்கியவாதி போல எழுதுறார். எந்த விஷயத்தையும் இலக்கியவாதி போல எழுதுற திறம்பட ஒரு பப்ளிக் வாய்ஸ் அவர் எழுதுறப்ப கூட, சோஷியல் இன்ஜஸ்டிஸை பத்தி பேசுறப்ப கூட ஒரு லிட்ரரியன் மாதிரி, ஒரு இலக்கியவாதி மாதிரி எழுதுறார். ஓகே, ஸோ அவர் பாருங்க, பெரிய ஃபிலாசபியனா ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனாக இருந்தால் கூட லிட்ரேச்சருக்கான ஒரு நோபல் ப்ரைஸ், ஹி ரிசீவ் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் தான் 1950. எதுக்காக? எந்த விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் திங்கராக இருந்து எல்லாத்தையும் இலக்கியவாதி போல் எழுதுனதுனால அவருக்கு இந்த இலக்கியத்திற்கான நோபல் ப்ரைஸை அதை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு சோஷியல் திங்கராக அவர் எழுதுகிற எல்லா விஷயங்களும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு இமேஜினேட்டிவ் பவரோட லிட்ரரி ஸ்கில்ஸ் ஆஃப் அ born ரைட்டர் மாதிரி எழுதுறாரு. His interests range far beyond philosophy. He wrote on education, sex, religion, ethics, politics, urging rationality, tolerance and respect for human freedom. ஸோ இது எல்லாத்த பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய, இவர் வந்து ஒரு ப்ராலிஃபிக் ஆத்தர் அண்ட் எஸ்ஏஎஸ், நிறைய வந்து புக்ஸ் எழுதியிருக்காரு, ஜேர்னல்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த எஸ்ஏஸ் எல்லாம் வந்து எல்லா டாபிக்ஸ் ரிலேட்டடாகவும் எழுதியிருக்காரு. எஜுகேஷன் பற்றி, ரிலிஜன் பற்றி, செக்ஸ் பற்றி, எத்திக்ஸ் பற்றி, பாலிட்டிக்ஸ் பற்றி, எல்லாத்த பற்றியும் எழுதினதுனால அவருக்கு வந்து இந்த அவார்டும் கிடைச்சிருக்கு. ரசல் வாஸ் அ ப்ராலிஃபிக் ஆத்தர் அண்ட் எஸ்ஏஎஸ், ப்ரொடியூசிங் ஓவர் 70 books and thousands of articles, letters and speeches on an extraordinary variety of topics. ஸோ எல்லா டாபிக்ஸ்லையும் அவர் பேசக்கூடிய திறம் படைத்தவராக இருந்தார். He died on 2nd February 1970, but his legacy continues in analytic philosophy, logic and in the way modern thinkers combine rigorous argument with deep concern for human welfare and social justice. So this is about Bertrand Russell. Okay, now let us get into the text. இன்னைக்கு நம்ம text line by line read பண்ணி உங்களுக்கு meaning சொல்றேன். For the topic knowledge and wisdom, written by Bertrand Russell. Most people would agree that although our age far surpasses all previous ages in knowledge, there had been no correlative increase in wisdom. So இந்த topic பாருங்களேன், knowledge and wisdom, இதுதான் topic.
ஸோ இது என்ன இந்த டாபிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம்னு என்ன? நாலெட்ஜ்னா அறிவுன்னு சொல்லுவோம். விஸ்டம்னா ஞானம். ஓகே. நாலெட்ஜ் அறிவுக்கும் விஸ்டமையும் பத்தி அத ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாரி பண்றாரு. நம்மளுக்கு 2மே ஒண்ணு அப்படிதானே நெனைப்போம். இல்ல. இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே. அறிவுங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. ஓகே. அத பத்தி தான் அவரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த எஸ்ஸேல. ஓகே. Most people would agree that although our age far surpasses all previous ages in knowledge, there had been no correlative increase in wisdom. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னைக்கு எல்லாரும் நான் ஒரு விஷயம் சொன்னா ஏத்துப்பாங்க. என்ன சொன்னா ஏத்துப்பாங்க அப்படின்னா, பழைய காலங்களை விட இந்த 20th செஞ்சுரி பார்த்தீங்கன்னா, இட் ஃபார் சர்பாசஸ் இன் நாலெட்ஜ். ஓகே. ப்ரீவியஸ் ஏஜை விட, பழைய காலங்களை விட, இதுக்கு இருந்த காலகட்டத்தை விட இன்னைக்கு காலகட்டத்தில் அறிவுங்கிறது ரொம்ப சர்பாஸ் பண்ணி வருது. எல்லாத்த விட மிஞ்சி வந்துட்டு இருக்கு. சர்பாஸ் பண்றதுன்னா மிஞ்சி வந்துட்டு இருக்கு. ஆனா இது there has been no correlative increase in wisdom. அதையும் ஒத்துக்குவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொன்னாலும் ஒத்துக்குவாங்க. அறிவு என்னவோ உயர்ந்திருக்கு, ஞானம் உயரலன்னு நான் சொன்னா அதையும் ஒத்துப்பாங்க. But agreement ceases as soon as we attempt to define wisdom and consider meanings of promoting it. I want to ask first that what wisdom is and then what can be done to teach it. இப்போ நான் சொன்னா ஏத்துக்கிறாங்க. நான் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறப்போ எல்லாம் அப்படியான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. அதனால நான் என்ன பண்றேன், I want to ask what wisdom is. விஸ்டம்னா என்னன்னு கேட்குறேன். அண்ட் தென் வாட் கேன் பி டன் டு டீச் இட். இந்த விஸ்டத்தை எப்படி சொல்லிக் நாலெட்ஜ் பெருசாக பயன்படாதுங்க. விஸ்டம் வேணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. நாலெட்ஜை வச்சு ஒரு விஷயத்தை பெரிய அளவில் நம்ம கொண்டு போக முடியாது. ஞானத்தோடு அறிவோடு கலந்த ஞானமும் தான் வேலை செய்யணும்னு சொல்கிறார். அப்போ தேர் ஆர் ஐ திங்க் செவரல் ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு விஸ்டம். ஞானத்துக்கு நிறைய விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். Of this, I should put first a sense of proportion, the capacity to take account of all the important factors in a problem and to attach each its due weight. This has become more difficult than it used to be owing to the extent and complexity of the specialized knowledge required of various kinds of technicians. Suppose for example that you engage in a research in scientific medicine. சரி, இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது என்ன பண்ணுறாருன்னா, நிறைய விஷயம் ஞானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்குன்றாரு. வெறும் நாலேஜ் மட்டும் பத்தாது. ஞானம் வளரணும்னா இன்னும் நிறைய விஷயம் செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கணுங்கிறாரு. அதாவது என்னன்னா, the capacity to take account of all important factors in a problem. ஒரு பிரச்சனை, இப்போ வீட்டில் ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்குமே சண்டை, ஒரு சின்ன இஷ்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, we have to take account of all the important factors in a problem and to attach to each its due weight. ஸோ இது தப்பு இது சரின்னு சொல்றதை விட நம்ம அந்த ப்ராப்ளம்கான ரீசன் என்ன, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு அனலைஸ் பண்ணணும். ஓகே. இவன் மேலே தப்பா, நீ இதை செய்யாத, நீ இதை செய்யாதன்னு அவங்களுக்கு நம்ம பெரிய அறிவாளி மாதிரி போய் சஜஸ்ட் பண்ணுறதை விட என்ன பண்ணணுமா, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு என்ன பண்ணணும், ஒரு அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அதுக்கு காரணம்னு அந்த ப்ராப்ளம் காரணம்னு அறியணுமா. This has become more difficult than it used to be owing to the extent and complexity of the specialized knowledge required of various kinds of technicians. ஆனா இக்காலத்துல இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த பிரச்சனை எங்க கொண்டு போறாருன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போறாரு. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி இந்த அளவுக்கு எம்எஸ்ஓ எம்டிஓலாம் இருக்க மாட்டாங்க. வெறும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் எதை வேணாலும் கேட்போம். ஓகே. போய் கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. கேட்கலன்னா அவங்க நிறைய யோசிச்சு இது இப்படி பண்ணுங்கன்னு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஹார்ட் இஷ்யூன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம். கிட்னியில் ஒரு பிரச்சனை வந்தால் நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ ஒவ்வொரு உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு டெக்னீஷியன்,
ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போயிடுறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு இங்கே வராரு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தட் யூ ஆர் என்கேஜ் இன் ரிசர்ச் இன் சயின்டிஃபிக் மெடிசன், the work is difficult and is likely to absorb the whole of your intellectual energy. You have no time to consider the effect which your discoveries or inventions may have outside the field of medicine. You succeed as modern medicine has succeeded in enormously lowering the infant death rate, not only in Europe and America, but also in Asia and Africa. This has the entirely unintended result of making the food supply inadequate and lowering the standard of life in the most populous parts of the world. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் ஸ்பெஷலிஸ்ட்னு போயிடுறீங்க. எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்றாங்க, அந்த அறிவு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க, அறிவை வளர்த்துக்கிறாங்க. பொதுவான ஞானத்தை வளர்த்துக்கிறது இல்ல. ஓகே, ஞானம் குறைஞ்சிட்டு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரோவா ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்றாரு, இந்த சயின்டிபிக் எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. என்னன்னா, இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஓகே, டிஸ்கவரிஸ் இன்வென்ஷன்ஸ்னு இந்த 20th சென்ச்சுரிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு. இந்த இன்ஃபேண்ட் டெத் ரேட்டை குறைக்கிறதுக்காக, குழந்தை பிறந்த அந்த 20th சென்ச்சுரி பிகினிங் அதுக்கு முதவும் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்கள்ல பாதிக்கு பாதி இறந்து போயிடும். நிறைய டிசீஸ்னால இறந்து போயிடும். அதால என்ன பண்ண முடியாது, அந்த டிசீஸ் எதிர்த்து போராட முடியாம நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போயிடும். அப்போ யூ ஹாவ் நாட் டைம் டு கன்சிடர் தி எஃபெக்ட் விச் யுவர் டிஸ்கவரிஸ் ஆர் இன்வென்ஷன்ஸ் மே ஹாவ் அவுட் சைட் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். இப்போ டாக்டர்ஸ் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் அதுக்கு மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட நாலேஜ், அவங்க அறிவு அதுதான். ஆனா அவங்களுக்கு ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லையா, இது வந்து அவுட் சைட் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், மெடிசன் ஃபீல்டை தாண்டி அவங்க யோசிக்க மாட்றாங்க. குழந்தைங்களோட டெத் ரேட்டை குறைக்கிறதுக்கு மெடிசன் யோசிச்சவங்க, அடுத்த இதனால என்ன பாதிப்பு வரும்னு அவங்க யோசிக்கல. அப்போ என்ன ஆயிடுது, உலகத்துல பாப்புலேஷன் கூடிருது இல்லையா அப்படின்றத தான் அவர் சொல்ல வர்றார். யூ சக்சீட் அஸ் மாடர்ன் மெடிசன் ஹேஸ் சக்சீடட். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எதுல ஜெயிச்சிட்டீங்க, மாடர்ன் மெடிசன் சக்சீட் ஆயிடுச்சு இன் எனார்மஸ்லி லோயரிங் த இன்ஃபேண்ட் டெத் ரேட். குழந்தை பருவத்துல இறப்புங்கிறது பல வகையில தடுக்கப்பட்டிருக்கு, நிறைய குறைஞ்சிருச்சு. நாட் ஒன்லி இன் யூரோப் அண்ட் அமெரிக்கா பட் ஆல்சோ இன் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா. யூரோப் அமெரிக்கால மட்டும் இல்லை, இந்த மெடிசன்ஸ் வந்து ஏஷியா அமெரிக்காவும் போய் கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையும் இந்த இன்ஃபன்ட் டெத் ரேட் குறைஞ்சிருச்சு. திஸ் ஹாஸ் த என்டையர்லி அன்இன்டெண்டட் ரிசல்ட் ஆஃப் மேக்கிங் த ஃபுட் சப்ளை இன்அடிக்வேட் அண்ட் லோயரிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன் த மோஸ்ட் பாப்புலர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்றாரு. நீங்க மருந்து கண்டுபிடிச்சு குழந்தைகள் வாழ வச்சுட்டீங்க, ஓகே ஃபைன், யூ ஹாவ் காட் அ குட் சக்சஸ். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்குதா, சப்ளை ஆஃப் ஃபுட்டு ப்ராப்பரா இருக்கான்னு கவனிச்சிங்களா, அதுக்கு என்ன வழி பண்ணிருக்கு இந்த உலகம்ன்ற மாதிரி அவர் கேள்வி அனுப்புறாரு. ஓகே, டு டேக் அன் ஈவன் மோர் ஸ்பெக்டாகுலர் எக்ஸாம்பிள் விச் இஸ் இன் எவ்ரிபடிஸ் மைண்ட் அட் த பிரசன்ட் டைம், யூ ஸ்டடி த காம்போசிஷன் ஆஃப் த ஆட்டம் from a disinterested desire for knowledge and incidentally place in the hands of powerful lunatics the means of destroying the human race. அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எடுத்துக்கிறார். அதாவது இந்த சயின்டிஸ்ட் தான் திட்டிட்டு வர்றாரு. முதல் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறீங்க, ஓகேங்க, அதை கூட விடுங்க, குழந்தைங்கள காப்பாத்திட்டீங்க, ஆனா ஃபுட் சப்ளை ப்ராப்பரா இருக்கான்னு நீங்க யோசிக்கல, அதை கூட விடுங்க, அது கூட ஏதோ ஒண்ணு நல்லது. ஆனா இன்னொரு விஷயம் பண்ணீங்க பாருங்க, இந்த சயின்டிஸ்ட்னு திட்டுறாரு. என்ன பண்ணாங்க, ஆட்டம் வச்சு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சு நீங்க ஒரு பேஷன் ஆஃப் சயின்ஸ் இருக்குது, ஒரு 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 அறிவு, ஒரு ஒரு ஏரியால பெரிய அறிவு வந்து அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அதை எங்க கொண்டு போய் கொடுத்தீங்க தெரியுமா, இது சயின்டிஸ்டா யாருக்கு, கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அது சயின்டிஸ்ட, கண்டுபிடிச்சோன்னு அது யாருக்கிட்ட போகுது, த லுனாட்டிக்ஸ்ட, பவர்ஃபுல் லுனாட்டிக்ஸ்ட போகுதான். லுனாட்டிக்ஸ் நீங்க யார தெரியுமா, லுனாட்டிக்ஸ்னா மென்டல் பயல்கள், லூசு பயல்கள்னு அர்த்தம். பவர்ஃபுல்னா சக்தி வாய்ந்த மென்டல்ஸ், இல்லைன்னா மேட் பீப்புள்கிட்ட போயிடுச்சு. அதாவது அரசாள்பவர்கள் கிட்ட,
ஓகே. சக்தி வாய்ந்த இந்த அரசாள்பவர்கள், இவங்கலாம் எப்படி இருப்பாங்க? மென்டலா இருப்பாங்க. லுனாட்டிக்ஸா இருப்பாங்க. அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா, உலகத்தையே அழிச்சுட்டு போயிட்டுருப்பானுங்க. அவன் கையில போய் குடுத்துட்டீங்களே! அப்படின்னு கேட்குறான். அப்போ சயின்டிஸ்ட்ஸு அவ்ளோ உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்க பேஷன் காரணமா நியூக்ளியர் பாம்ப கண்டுபிடிச்சு, யார் கையில கொண்டு போய் குடுத்தீங்க? பவர்ஃபுல் லுனாட்டிக்ஸ் கையில கொண்டு போய் குடுத்துருக்கிறீங்க. ஓகே. ரைட். In such a way, the pursuit of knowledge may become harmful unless it is combined with wisdom. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணீங்க? நாலெட்ஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்க. விஸ்டம்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. யார் திட்டுறாரு? சயின்டிஸ்ட்ட திட்டுறாரு. அறிவோட நீ ஒண்ணு கண்டுபிடிச்ச, அத கொண்டு போய் அவன்கிட்ட சக்தி வாய்ந்தவன்ட்ட குடுத்தா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரிய வேணாமா? இந்த இடத்துல உனக்கு ஞானம் வேலை செய்யலையேன்னு சொல்றாரு. ஓகே. And wisdom is the sense of comprehensive vision is not necessarily present in specialist in the pursuit of knowledge. அப்போ இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் இது இருக்கிறதே கிடையாது. ஒரு காம்ப்ரஹென்சிவ் விஷன்னா அவங்க எதுவுமே பார்க்கறது இல்ல. ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, இதனால உலகத்துக்கு என்ன நன்மை ஏற்படும், என்ன தீமை ஏற்படும் அப்படின்ற ஞானத்தை அவங்க வளர்த்துக்கிறதே இல்லை. காம்ப்ரஹென்சிவ்னஸ் alone, however, is not enough to constitute wisdom. ஸோ காம்ப்ரஹென்சிவ் ஒரு சுத்தி ஒரு காம்ப்ரஹென்சிவா ஒரு விஷயத்த பார்க்கறது மட்டும் சரியா இருக்குமானா இல்ல, அது மட்டுமும் சரியா இருக்காது. There must be also a certain awareness of the ends of human life. This may be illustrated by the study of history. அதாவது ஹியூமனோட எண்ட் என்ன? எண்டுனா இந்த இடத்துல கோல் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோ. மனுஷனோட கோல் என்ன? ஹியூமன் லைஃபோட கோல் என்ன? பீஸ்ஃபுல்லா வாழணும், அமைதியா வாழ்ந்துட்டு போய் சேரணும். இதுதான் ஹியூமனோட கோல். ஓகே. திஸ் மே பி இல்லஸ்ட்ரேட்டட் பை த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி. இதுக்கும் இப்போ ஹிஸ்டோரியன்ஸ் கிட்ட போறாரு. மெனி எமினன்ட் ஹிஸ்டோரியன்ஸ் ஹாவ் டன் மோர் ஹார்ம் தன் குட் பிகாஸ் தே வியூட் ஃபேக்ட்ஸ் த்ரூ த டிஸ்டார்டிங் மீடியம் ஆஃப் தேர் ஓன் பேஷன்ஸ். என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா காம்ப்ரஹென்சிவ் விஸ்டம். ஸோ இந்த காம்ப்ரஹென்சிவ் விஸ்டம்க்கு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கலாம்னா அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய ஹிஸ்டோரியன்ஸ், இந்த வரலாற்று ஆசிரியர்களை என்ன பண்ணுவானா பயஸ்டா ஹிஸ்ட்ரி எழுதி வச்சிருப்பானா. அவனுக்கு பிடிச்ச ஆளுகளை வந்து போற்றி புகழ்ந்து எழுதுறது, பிடிச்ச நாடுகளை தன்னோட நாட்டை புகழ்ந்து எழுதிட்டு பிடிக்காத விஷயத்த தரம் தாழ்ந்து எழுதுறது, இந்த பழக்கமும் எமினன்ட் ஹிஸ்டோரியன்ஸ்ட இருக்கு. அப்போ தே ஹவ் டன் மோர் ஹார்ம் தன் குட் அப்படிங்கிறார். ஓகே. நிறைய பிரச்சனை தான், குட்டை விட அவங்க வந்து பிரச்சனை தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே வியூட் ஃபேக்ட்ஸ் த்ரூ த டிஸ்டார்டிங் மீடியம் ஆஃப் தேர் ஓன் பேஷன்ஸ். அவங்களோட பேஷன்ஸ் வச்சு, அவங்க இமோஷன்ஸ் வச்சு தான் ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றாங்க. எனக்கு இது பிடிக்கும், என் நாடு எனக்கு பிடிக்கும்னா என் நாட்டோட வீர தீர விஷயங்களை நான் பார்த்து அதை பெருமைப்படுத்தி பேசிட்டு மற்றவங்களை சிறுமைப்படுத்துறது. இதுதான் வந்து மீடியம் ஆஃப் தேர் ஓன் பேஷன்ஸ்ல ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றது. இப்போ ஹீகல் ஹேட் அ பிலாசபி ஆஃப் ஹிஸ்டரி. இப்போ என்ன பண்றாரு, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா அவர் யாரை பத்தி மென்ஷன் பண்றாருன்னா ஹேகல்ன்ற ஒருத்தரை பத்தி, ஒரு ஹிஸ்டோரியன் பத்தி. he had a philosophy of history which did not suffer from any lack of comprehensiveness. இவரு அப்படியே நல்லா பறந்து வரைஞ்சு பெரிய காம்ப்ரஹென்சிவா எழுதியிருக்காரு. since it started from the earliest times and continued into an indefinite future. ரொம்ப லாங் டைம் ஹிஸ்டரி எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. but the chief lesson of history which he sought to inculcate was that from the year 400 AD down to his own time, Germany had been the most important nation and the standard bearer of progress in the world. இப்போ இவர் வந்து 400 ADல இருந்தே கிட்டத்தட்ட அவர் காலம் வரைக்கும் ஜெர்மனியோட ஒரு லாங் ஹிஸ்டரியா எழுதியிருக்காரு. ரொம்ப காம்ப்ரஹென்சிவ்னா ரொம்ப பெரிய வியூ, லாங் பீரியட அவர் இது பண்ணி தான் எழுதுறாரு. ஆனா இதுல என்ன பண்றது, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அதனால அவர் என்ன பண்றாரு, ஜெர்மனி ஹேட் பீன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேஷன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வர்றாரு. உலகத்திலேயே பெரிய முக்கியமான நாடு ஜெர்மனி தான். ஜெர்மனி வச்சுதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி கொண்டு வர்றாரு. Perhaps one could stretch the comprehensiveness that constitutes wisdom to include not only intellect but also feeling. It is by no means uncommon to find men whose knowledge is wide but whose feelings are narrow. அப்போ இட் இஸ் நோ மீன்ஸ் அன்காமன்னா ரொம்ப காமனா நம்ம பார்க்கலாம். 2 நெகட்டிவ் போட்டிருக்காரு, ஒரு பாசிட்டிவா. இதை எடுத்துக்கலாம். இட் இஸ் காமன் டு ஃபைண்ட் மென் ஹூஸ் நாலெட்ஜ் இஸ் வைட் பட் ஹூஸ் ஃபீலிங்ஸ் ஆர் நேரோ. அப்ப இந்த மாதிரி மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நாலெட்ஜ் வைடா இருக்குமா, அவங்களோட அறிவு வந்து ரொம்ப விரிவானதா இருக்கும். ஆனா அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, இமோஷன்ஸ் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். அப்ப ஹீகல் இங்க கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவர் வந்து தன்னை ஒரு ஜெர்மனா நினைச்சிட்டே எழுதுறாரு.
அப்போ அந்த ஃபீலிங்ஸ் நேரோவா இருக்கு. பேஷனேட்டா இருக்காரு. நாட்டு மேல நாட்டுப்பற்றோட இருக்கிறாரு. அந்த ஃபீலிங்ஸ் நேரோவா இருக்கிறதுனால அவர் நாலேஜ் வைடா இருந்து யூஸ் இல்ல. அவர் பயஸ்டா மாறிடுறாரு. சச் men lack what I call wisdom. அப்போ அவர் என்ன சொல்றாரு? இவங்களுக்கெல்லாம் விஸ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே. ஸோ இப்படிதான் அவர் வந்து நிலைநிறுத்துறாரு அவரோட பாயிண்ட். இட்ஸ் நாட் ஓன்லி இன் பப்ளிக் வேஸ் பட் இன் பிரைவேட் லைஃப் ஈக்குவலி தட் விஸ்டம் இஸ் நீடட். சரி, பப்ளிக் வேஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விஸ்டம் தேவையா? இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல பாம் பத்தி பேசினாரு, ஹிஸ்டரி பத்தி பேசினாரு, அதுல தான் தேவையானா இல்ல பிரைவேட் லைஃப்லயும் தேவைதான். இட் இஸ் நீடட் இன் சாய்ஸ் ஆஃப் ends to be pursued and in emancipation from personal prejudice. Even an end which it would be noble to pursue if it were attainable may be pursued unwisely if it is inherently impossible of achievement. So, what do you mean by this அப்படின்னு சொன்னா, even an end which would be noble to pursue. அதாவது ஒரு சில கோல்ஸ் வந்து நல்லதா இருக்கலாம். இங்க வந்து அதை நோக்கி செல்லலாம். என்ஸ் அப்படின்னு சொன்னா கோல். ஓகே. ஸோ ஒரு கோல் வந்து ரொம்ப நோபலான ஒரு கோல், ஒரு நல்ல ஒரு கோல் எடுத்துட்டு ஆனா அது அன்அட்டைனபிள்னு தெரியும். உங்களால இதை சாதிக்கவே முடியாதுன்னு தெரியும். அப்போ இட் இஸ் அன்வைஸ்லி இல்லையா? அந்த மாதிரி ஒரு கோலை எடுத்துட்டு நீங்க வந்து அதை நோக்கி பயணப்படுறதுங்கிறது இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிறாரு. ஓகே, இட் இஸ் அன்வைஸ்லி. Many men in past ages devoted their lives to the search for the philosopher's stone and the elixir of life. So அப்புறம் என்ன பண்றாருன்னா, இத பத்தி இந்த கோல் பத்தி பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ்ட் லைஃப்ல என்ன நிறைய பேர் வந்து இந்த கோலை வச்சுட்டாங்க. அதாவது இந்த அல்கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிலாசபர் ஸ்டோன். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து டு சர்ச் ஃபார் த பிலாசபர் ஸ்டோன் அண்ட் எலிக்சர் ஆஃப் லைஃப். ஆல்கமிஸ்ட் மாதிரி அந்த ஸ்டோன் கிடைச்சதுன்னா அதை என்ன பண்றது, அதை தேய்ச்சி எந்த மெட்டல்னாலும் கோல்டா மாத்துறது. ஸோ அது கிடைக்காது, அது மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள். அதே மாதிரி நிறைய பேர் இம்மார்டாலிட்டிக்காக, அதாவது சாகா வரத்தோட வாழ்றதுக்காக நிறைய முயற்சி செஞ்சாங்க. நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். So no doubt if they could have found them, they would have conferred great benefits upon mankind. But as it was, their lives were wasted. நல்ல விஷயமா இருந்திருக்கும். எது நல்ல விஷயமா இருந்திருக்கும்? அவங்களால ஒருவேளை அந்த மாதிரி தங்கமா மாத்தக்கூடிய ஒரு ஸ்டோனை கண்டுபிடிச்சிருந்தாலோ, இல்லைன்னா மனுஷனுக்கு இம்மார்டாலிட்டி கண்டுபிடிச்சிருந்தாலும் நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். ரிசல்ட் என்ன? பெரிய கோல் வச்சாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம் அப்படிங்கிறது. இந்த ஞானம் இல்லை. அவங்க அறிவோட கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஞானம் இல்லாத என்ன பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாத விஷயத்துக்காக. ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரியும், அதை நோக்கி நம்ம கோலை வச்சுக்க கூடாது, அதை நோக்கி நம்ம நாலேஜ வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ தேர் லைஃப்ஸ் வர் வேஸ்டட் டு டிசைன் டு லெஸ் ஹீரோயிக் மேட்டர்ஸ். சரி, இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசணும். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய படைப்புகள் அதெல்லாம் கூட விட்டுட்டு நம்ம நார்மல் லைஃப் போகலாம். டு டிசைன் டு லெஸ் ஹீரோயிக் மேட்டர்ஸ் கன்சிடர் த கேஸ் ஆஃப் ரெண்டு ஆண்கள் சம்பந்தப்பட்ட, ரெண்டு மென் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க பேர் அவரே வச்சுக்கிறார், மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி. ஹூ ஹேட் ஈச் அதர், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்காது. அண்ட் த்ரூ மியூச்சுவல் ஹேட்ரட் பிரிங் ஈச் அதர் டு டிஸ்ட்ரக்ஷன். ரெண்டு பேரும் அவங்க வெறுப்புனால ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி பழி வாங்கி அழிவை நோக்கி செலுத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. சப்போஸ் யூ go to the Mr. A and say, why do you hate Mr. B? He will no doubt give you an appalling list of Mr. B's vices, partly true and partly false. Mr. A to போய் எஸ் சார் மிஸ்டர் பி அப்படின்னு அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லிஸ்டே கொடுப்பாரு. ஏன் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுப்பாரு. ஓகே, அதுல கொஞ்சம் ட்ரூவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி அந்த ட்ரூத்தை வந்து சொல்லியிருப்பார், ஃபால்ஸும். And now suppose you go to Mr. B, he will give you an exactly similar list of Mr. A's vices with an equal admixture of truth and falsehood. இதே மாதிரி மிஸ்டர் பி போய் கேட்குறது, மிஸ்டர் பியும் இதே மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. மிஸ்டர் ஏ இதெல்லாம் செஞ்சான், அவன் சரியில்லை, அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாரு. ஓகே, ஸோ அதுலயும் ட்ரூத்தும் Suppose you come back to Mr. A and say, you will be surprised to learn that Mr. B says the same things about you as you say about him, and you go to Mr. B and make a similar speech.
The first effect, no doubt, will be to increase their mutual hatred, since each will be so horrified by the other's injustice. இப்போ நீங்க 2 பேரை பத்தியும் கேட்டுட்டீங்க. ஒருத்தர் மேல எவ்வளவு வெறுப்பு வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, மிஸ்டர் ஏட்ட போய் சொல்லுங்க. சார், நீங்க அவரை பத்தி அப்படி சொல்றீங்க. அவர் உங்களை பத்தி என்னென்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க இவ்வளவு மோசமானவர்னு அவர் சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் பி சொன்னது, ஏ பத்தி சொன்னதெல்லாம் சொல்லிட்டு, அதே மாதிரி ஏ பத்தி சொன்னதெல்லாம் மிஸ்டர் ஏட்ட போய் பி சொன்னதெல்லாம் சொல்லிருக்கீங்க, மிஸ்டர் பி போய் ஏ சொன்னதெல்லாம் சொல்லிருக்கீங்க. பட் பெர்ஹாப்ஸ் இஃப் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் பேஷன்ஸ், இதனால வந்து என்ன ஆகும்னா, மாத்தி மாத்தி உங்ககிட்ட இவர் உன்னை பத்தி இதை சொன்னாரு, அவர் உன்னை பத்தி இதை சொன்னான்னு சொன்னா அவங்களோட மியூச்சுவல் ஹேட்ரட் வந்து இன்னும் அதிகமாகிடும். ஆல்ரெடி அவங்க ஒருத்தர் வந்து பழி தீர்த்துட்டு இருந்தாங்க, இப்ப வந்து இன்னும் வெறுப்பு அதிகமாய் தான் இருக்கு. பட் ஆனா அந்த இடத்துல நீ கொஞ்சம் ஞானத்தை யூஸ் பண்ணணும். நீ உண்மையதான் பேசுற, ஆனா அப்படி சொல்லக்கூடாது. Okay, instead what you have to do, if you have sufficient patience and sufficient persuasiveness, you may succeed in convincing each that the other has only the normal share of human wickedness and that their enmity is harmful to both. If you can do this, you will have instill some fragment of wisdom. இப்போ நீ ஒரு ஞானியா இருந்தேன்னா, ஒரு விஸ்டம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தேன்னா, அந்த 2 பேரும் என்ன பண்ணலாம், ஒருத்தர் அழிச்சுட்டு இருக்கிறது 2 பேர்கிட்ட போய் என்ன பேசினாங்க, ஏட்ட போய் பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கூட இருக்கலாம், ஆனா மனுஷன் எல்லாத்தையும் குறை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கா? இல்ல, குறை இருக்கு. அவர் செஞ்சது அதெல்லாம் தப்புதான், செஞ்சிருக்க கூடாது, செஞ்சுட்டாரு, அவரை புரிய வைக்கிற மாதிரி புரிய வைப்போம். இந்த மாதிரி நீங்க ஏட்ட பேசணும். வீட்டையும் போய் அதே மாதிரி பேசணும். சோ இந்த மாதிரி பர்சுவேசிவா பேச தெரிஞ்சா என்ன ஆகும், அந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருக்க ஹேட்ரட்னஸ் குறையும். 2 பேரும் அவங்களோட ஒருத்தர் தாக்குறத குறைச்சுப்பாங்க. இந்த ஹார்ம்ஃபுல்னஸ் 2 பேர் சம்பந்தப்பட்டதா இருக்காது, 2 ஃபேமிலியா இருக்கும். சோ ஒரு பெரிய ஒரு அமைதி அங்க நிலவும். இப்போ இதுதான் ஞானத்தோட வேலை. This is how you differentiate between knowledge and wisdom. Okay, if you can do this, you will have instilled some fragment of wisdom. அந்த இடத்துல கொஞ்சம் ஞானத்தை நீ வெளிப்படுத்திருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. Okay, I think the essence of wisdom is emancipation as far as possible from the tyranny of the here and now. We cannot help the egoism of our sense. Sight and sound and touch are bound up with our own bodies and cannot be impersonal. Our emotions start similarly from ourselves. The essence of wisdom is emancipation. அதாவது ஞானத்தோட இது எதுல இருக்கு? Emancipation, freedom. என்ன freedom? As far as possible from the tyranny of the here and now. அதாவது நம்மள ஒரு பர்சனலான ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அப்ப நான், எனது, என்னோட குடும்பம், என்னோட வீடு, இதுல இருந்து முதல் இமான்சிபேட் ஆனாதான் விஸ்டம் இருக்குன்றாரு. ஒரு நேரோ மைண்டடா இருந்தா விஸ்டம் வராதுங்கிறாரு. We cannot help the egoism of our senses. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம சென்ஸ் எல்லாமே நம்மளை சுத்தி தான் இருக்கும். சைட்டு, சவுண்டு, டச், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இம்பர்சனலா மாத்த முடியாது, இதெல்லாம் மத்தவங்க நோக்கி திருப்ப முடியாது. Our emotions start similarly from ourselves. அதே மாதிரி இமோஷன்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். எத்தனை வயசானாலும் நம்ம கண்ணோ காதோ நம்ம சுத்தி இருக்கவங்கள மட்டும்தான் பார்க்கும், சுத்தி இருக்கவங்கள தான் கேட்கும், தொடுறதும் ஃபீல் பண்றதும் அதுதான். ஆனா தாட்ஸ் வந்து அப்படி கிடையாது. இமோஷன்ஸ்னா என்ன? உணர்ச்சிகள் வந்து ஆரம்ப காலங்கள்ல நம்மளை பத்தி மட்டும்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்பட்ட ஒரு சிங்கிள் அந்த இண்டிவிஜுவலை பத்தி மட்டும்தான் இருக்கும். எப்படி சொல்றாங்க, the infant feels hunger or discomfort and is unaffected except by his own physical condition. ஒரு குழந்தை இருக்கிறப்போ அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அழுகும், பழிச்சா அழுகும், இல்ல சந்தோஷமா இருந்தா சிரிக்கும். அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதோட பேஷன்ஸ் மட்டும்தான், அதோட இமோஷன்ஸ் மட்டும்தான். இப்ப ஹங்கிரி வந்தது, இஃப் இட் இஸ் ஹங்கிரி ஆர் இட் இஸ் ஃபீலிங் எனி டிஸ்கம்ஃபர்ட், அது என்ன பண்ணிடும், அழ ஆரம்பிச்சிடும். அப்ப அதோட பிசிக்கல் கண்டிஷன் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். So gradually, with the years, his horizon widens, and in proportion as his thoughts and feelings become less personal and less concerned with his own physical states. ஆனா அதே குழந்தை வந்து வளர என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, அதோட ஹாரிசான்ஸ், அதோட பார்வை விரிவடையுது, அதோட தாட்ஸ் மாதிரி மத்தவங்க தன்னை சுத்தி இருக்கவங்களை பத்தியும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப விஸ்டம் வந்து வளர ஆரம்பிக்குது. இத வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிடுறோம். அது அப்படி இல்லை, நம்மளை சுத்தி மட்டும்தான் அந்த விஸ்டம் வளர்ந்துட்டு இல்லை, நமக்கு தெரியாதவங்க மேல கூட நம்ம அன்பை வளர்த்து ஒரு வைடனா இருக்கணும்.
அந்த ஃபீலிங்ஸ் மத்தவங்க எல்லாத்துக்காகவும் கஷ்டப்படுற எல்லாத்துக்காகவும் ஃபீல் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல வர்றாரு. This is the course of a matter of degree. No one can view the world with complete impartiality, and if anyone could, he would hardly be able to remain alert. இன்னும் நினைச்சுறாரு, எல்லாரும் ரொம்ப இம்பார்ஷியலான இருக்க முடியாது. அதாவது நான் என்ன பத்தியும் நினைக்க மாட்டேன், என் வீட்டை பத்தியும் நினைக்க மாட்டேன், இந்த உலகத்தை பத்தி மட்டும்தான் நினைப்பேன், அவர் பெரிய ஞானின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்படின்னு வாழவே முடியாதுங்கிற. But it is possible to make a continual approach towards impartiality. ஆனா என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, இந்த இம்பார்ஷியாலிட்டி நோக்கி நம்ம பார்வையை செலுத்தலாம். இம்பார்ஷியல்னா என்ன? நம்மளை பத்தி நம்மளை சார்ந்தவங்க மட்டும் நினைக்காம, இந்த உலகத்துல இருக்கிற மற்றவர்களையும் பத்தி அதை நம்ம grow பண்ணிக்கணும். On the one hand, by knowing things somewhat remote in time or space, and on the other hand, by giving to such things their due weight in our feelings. அதாவது மத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வரணும். மத்த உலகத்துல இருக்கிறவங்க, மத்த நாட்டுல இருக்கிறவங்க, மத்த நாட்டுல இருக்கிறவங்க, மத்த ஊர்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்காக ஃபீல் பண்ணணும். சோ இதெல்லாம் நமக்குள்ள ஒரு குவாலிட்டியா வளர்த்துக்கணும். In this approach towards impartiality that constitutes growth in wisdom. இது மாதிரி நம்ம செஞ்சாதான் ஞானம் வளரும். இப்போ உலகத்தோட நன்மைக்கும் நினைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண ஒரு ஞானியா செயல்பட முடியும். என்னோட வீடு நான் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், அது மட்டும் உங்களுக்கு சரி அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நாலேஜ் நேரோவா. Can wisdom in this sense be taught? சரி, இந்த மாதிரி ஒரு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? இம்பார்ஷியலா எல்லாத்தையும் நினைவுகள்ல வளர விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஸ்டம் சொல்லி தர முடியுமா? And if it can, should the teaching of it be one of the aims of education? அப்ப அதுதான் எஜுகேஷனோட குணா. I should answer both these questions with the affirmative. ஆமா, விஸ்டம் சொல்லி தரப்பட முடியும். எப்படிப்பட்ட விஸ்டம்? எல்லாத்தையும் நினைச்சு மற்றவர்களுக்காகவும் பேசக்கூடிய, அவங்களுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஞானம். ஓகே, அப்படி இருந்தாதான் உலகமே நல்லா இருக்கணும் நினைச்சாதான் நம்மளும் நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஞானத்தை நாம சொல்லி தரோம். It should be the teaching, it should be the end of teaching, aims of education. அதாவது கல்வியோட எய்ம்ஸ்ல முக்கியமான எய்ம் இதுவாதான் இருக்கு. Okay, we are told on Sundays that we should love our neighbors as ourselves. சும்மா ரிலிஜியஸ் Sundays அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, அதை சொல்றாரு. அந்த ஒரு நாள் சண்டே அவர் சொல்றாரு, பிரீஸ்ட் சொல்றாரு, நம்ம நெய்பர்ஸையும் நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் நேசிக்கிறது இல்ல, மத்த 6 நாள் விருப்பம் வளர்க்கறதெல்லாம் கிடையாது. But you will remember that the precept was exemplified by saying that the Samaritan was our neighbor. சமாரிட்டன் அப்படிங்கிற டேர்ம் பைபிள்ல வரக்கூடிய டேர்ம். ஒரு குட் சமாரிட்டன், ஒரு நல்ல ஒரு சமாரிட்டன், ஒரு மனுஷனா என்னன்னா மத்தவங்களை பத்தி நினைக்கணும், அவங்களுக்காக அவங்க கிட்ட இந்த பலன் எல்லாம் எதிர்பாராம உதவி செய்யறதுதான் ஒரு குட் சமாரிட்டன். இந்த ஒரு ப்ரிசெப்ட், இது ஒரு சேயிங், பைபிள்ல வரக்கூடிய ஒரு சேயிங். Okay, so we no longer have any wish to hate Samaritans, and so we are apt to miss the point of the parable. So நம்ம என்ன பண்றோம், ஒரு சமாரிட்டன் நம்ம ஹேட் பண்றது இல்ல. அதனால இந்த பேரபிளோட முக்கியமான இந்த ரிலிஜியஸ் டீச்சிங்கோட ஐடியா என்னன்றதை நம்ம விட்டுடுறோம். If you want to get its point, you should substitute communist or anti-communist as the case may be for Samaritan. இந்த இடத்துல சமாரிட்டன்ஸ் பத்தி பேசுறப்போ இது பைபிளோட பேரபிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ குட் சமாரிட்டன், ஒரு குட் நெய்பர், எந்த பலனையும் எதிர்பாராங்களோ செய்யலாம். ஆனா சமாரிட்டன் யாரு அப்படின்னு சொன்னா, சமாரிட்டன்றது ஒரு நான் கிறிஸ்டியன், ஒரு ஜூயிசமோட ரிலேட்டான ஒரு ரிலிஜனை சேர்ந்தது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சமாரிட்டனா இருந்தாலும் நீ நேசிக்கணும்ன்ற மாதிரி அந்த பேரபிள். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு சமாரிட்டன்ஸ் உலகத்திலே கம்மிக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பேரபிளுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது அப்படிங்கிறார். ஓகே, சோ we no longer have இங்க பாருங்க, on the other 6 days, we no longer have any wish to hate Samaritans, and so we have to miss the point of parable. சோ இன்னைக்கு சமாரிட்டன்ஸ் இல்லாததுனால நம்ம இந்த பேரபிளுக்கான அர்த்தமே புரியாம போயிடுது. If you want to get its point, you should substitute communist or anti-communist as the case may be for Samaritan. அந்த சமாரிட்டன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இன்னைக்கு ரிலிஜியஸா நிறைய டிவிஷன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்க ரிலிஜன் இல்லாத இன்னொரு ரிலிஜன் சேர்ந்தவர் பக்கத்து வீட்டுல
ஆனாலும் அவரு எந்த பிரதிபலனையும் பார்க்காம உதவி செய்யறது. இல்ல ஏதோ ஒண்ணு நல்லதோ கெட்டதோ ஒரு பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. It might be objected that it is right to hate those who do harm. சரி, இப்போ குட் சமரிட்டனா இருந்தா யூ வில் லவ் தம். ஓகே, அந்த மாதிரி குட் சமரிட்டனை ஏத்துக்கிறீங்க, ரைட்? ஆனா இவர் என்ன அப்ஜெக்ட் பண்றதுன்னா, இட் மைட் பி அப்ஜெக்டட் தட் இட் இஸ் ரைட் டு ஹேட் தோஸ் ஹூ டு ஹார்ம். அப்ப கெட்டது செய்யறவங்கள நம்ம வெறுக்கிறார். ஐ டு நாட் திங்க் சோ அப்படிங்கிறார். கெட்டது செய்யறவங்கள நம்ம வெறுக்க வேண்டாம். If you hate them, it is only too likely that you will become equally harmful. அவங்கள நீங்க வெறுத்தீங்கன்னா நீங்களும் வெறுக்கப்படக்கூடியவங்களா மாறிடுவீங்க, நீங்களும் ஹார்ம்ஃபுல்லா மாறிடுவீங்க. And it's very unlikely that you will induce them to abandon their evil ways. சரி, நீ அவங்கள வெறுக்கிறதுனால அவங்க ஈவில் வேஸ விட்டுட போறாங்களா? விடவே மாட்டாங்க. அவங்க ஈவில் வேஸ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் அவரை ஈவில் செய்யறாரு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க அவங்கள வெறுக்கிறதுனால அவர் ஈவில் செய்யறத நிப்பாட்ட போறாரா? இல்ல. Hatred of evil is itself a kind of bondage to evil. Hatred of evil is in itself a kind of bondage to evil. அதாவது ஈவல்னா கெட்டது, ஓகே, கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் செய்யறாங்க. அப்ப அந்த கெட்ட விஷயங்களை செய்யறவங்களை வெறுக்கிறதுங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் ஈவல் தான். அதுவே ஒரு கெட்டது தான். அவங்கள வெறுக்கிறதே, கெட்டது செய்யறவங்களை வெறுக்கிறதே, இல்லைன்னா ஹேட்ரட்னஸ் அவங்க மேல வெறுப்பு கொள்றதே ஒரு கைண்ட் ஆஃப் கெட்டது தான். ஓகே, த வே அவுட் இஸ் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங், நாட் த்ரூ ஹேட். அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா தான், ஹேட் மூலமா இல்ல. ஒருத்தர் கெட்டது செய்யறாருன்னா அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அவரை வெறுக்காதீங்கிறார். ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் நான் ரெசிஸ்டன்ஸ். இங்க நான் ரெசிஸ்டன்ஸ் நான் அதை பத்தி பேசல, அதாவது அகெயின்ஸ்டா இருக்கிறத பத்தி நான் பேசல. But I am saying that resistance, if it is to be effective in preventing the spread of evil, should be combined with the greatest degree of understanding and the smallest degree of force that is compatible with the survival of the good things that we wish to preserve. என்ன சொல்ல வராருங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹேட்ரட நான் தடுக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரேன். அவங்கள அப்படியே விடணும், ஈவில் பண்றவங்களை அப்படியே விடணும் அப்படின்னு சொல்லுவேன். But I'm saying that resistance, if it is to be effective in preventing the spread of evil, should be combined with the greatest degree of understanding. அப்ப நீங்க ஒரு கெட்டது செய்யறதை தடுக்கணும் அப்படிங்கிறப்ப வெறும் ஃபோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க, அவங்கள கொஞ்சம் அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சமா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஈவில தடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்மாலஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபோர்ஸும் கிரேட்டஸ்ட் டிகிரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணுங்கிறாரு. It should be combined with the greatest degree. The evil செய்யறவங்களை என்ன பண்ணும், எப்படி அடக்கணுமா? Should be combined with the greatest degree of understanding and smallest degree of force that is compatible with the survival of the good things that we wish to preserve. அப்பதான் நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்றாரு. It is commonly urged that a point of view such as I have been advocating is incompatible with vigor in action. I do not think history bears out this view. கண்டிப்பா எல்லாரும் இத ஒத்துக்க மாட்டாங்க. ஹிஸ்டரி இத ஒத்துக்காது. என்னன்னா இவர மாதிரி ஆக்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னா, சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இப்படி போய் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் குட் அப்படின்னு சொன்னா அதை மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கிரிட்டிக்ஸோ, சோசியல் கிரிட்டிக்ஸோ, ஹிஸ்டோரியன்ஸோ என்ன சொல்றாங்க, இப்படி எல்லாம் இதெல்லாம் ஜெயிக்க முடியாதியா, கொஞ்சம் அடக்குமுறை யூஸ் பண்ணாதான் கிடைக்கும், நீங்க எதுவுமே இப்படி பண்ணாம ஆக்ஷனே இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஆனா அப்படி இல்ல, கண்டிப்பா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் தான் அப்படிங்கிறாரு. குவீன் எலிசபெத் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா ஒரு 3 பேரை சொல்றாரு. குவீன் எலிசபெத் I இன் இங்கிலாந்து. அப்போ நமக்கு தெரியல, ஷேக்ஸ்பியர் டைம்ல வாழ்ந்த குவீன் எலிசபெத் I. ஓகே, சோ அவங்களும் அண்ட் ஹென்ரி IV இன் பிரான்ஸ்ல ஹென்ரி IV. இவங்க 2 பேரும் வாழ்ந்த நேரத்துல உலகத்துல எல்லாமே ஃபேனட்டிக்கலா இருந்தாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்தாங்களா மக்கள் எல்லாம் அந்த நாட்டுல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ப்ரொட்டஸ்டானிசம் பீப்புள் எய்தர் ப்ரொட்டஸ்டன்டா இருப்பாங்க இல்லைன்னா கேத்தலிக்ஸா இருப்பாங்க. 2 பேரும் எங்க ரிலிஜன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் உங்க பீரியட்ல இருந்தது. ஆனா இந்த 2 அரசர்களும் என்ன பண்ணாங்க, எலிசபெத் I ஆகட்டும் ஹென்ரி IV ஆகட்டும், both remained free from the errors of their time and 2 பேரும் எந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒரு சைடு எடுக்கல. ஆனா அதே சமயம் என்ன பண்ணாங்க, ஈவில்
ஒரு மாதிரி ஒரு ஞானத்தோட தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. பை ரிமைனிங் ஃப்ரீ were beneficent and certainly not ineffective. அவங்க வந்து ஃப்ரீயா இருந்தாங்க, இமான்சிபேட்டட். அவங்க விஸ்டம் வந்து ஒரு இமான்சிபேட்டடா இருந்தது. ஒரு பக்கத்துக்குள்ள நுழையல அவங்க. அப்ப அவங்க நாலேஜ் நேரோவா இருக்கும். ஆனா அவங்க ப்ராடரா இருந்ததுனால, அவங்க மைண்ட் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டதுனால, அவங்க என்ன இருந்தாங்க, they were beneficent and certainly not ineffective. அதனால அவங்க என்ன பண்ணல, ஒரு ஒரு இந்த மாதிரி பண்றவங்கள வந்து அவங்க அடக்குமுறைக்கெல்லாம் உள்ளாக்கல. ஃபெனடிக்ஸ் எல்லாம் அவங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோர்ஸும் இருந்தது, மைல்டு ஃபோர்ஸும் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்ததுனால அதனால அவங்க தோத்து போகல, ஜெயிக்க தான் செஞ்சாங்க ஆட்சிகள் சொல்றாரு. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் கண்டக்டட் அ கிரேட் வார் வித்வுட் எவர் டிபார்ட்டிங் ஃப்ரம் வாட் ஐ கால் விஸ்டம். அதே மாதிரிதான் ஆப்ரஹாம் லிங்கனும். அவர் வந்து என்ன வார் நடக்குது, அவரோட பீரியட்ல அமெரிக்கன் சிவில் வார் நடக்குது. அவரும் நிறைய பிரச்சனைகள், நிறைய அந்த சவுத்ல இருந்த மிசிசிபிக்கில இந்த சவுத் ஆஃப் அமெரிக்கா, அவங்க கூட நார்த் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய சிவில் வார் நடக்குது. அந்த டைம்ல அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா, ரொம்ப விஸ்டமோட நடந்துக்கிட்டு சொல்றாரு. I have said that in some degree wisdom can be taught. I think that this teaching should have a larger intellectual element than has been customary in what has been thought of as moral instruction. அப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்டம சொல்லித்தர முடியுமான்னு கேட்டா ஆமா, சொல்லித்தர முடியும். I think that இங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா, விஸ்டம் வந்து இட் குட் பி டாட் அப்படிங்கிறாரு. இது வந்து கஸ்டமரியா இருக்கக்கூடாது. அதாவது எப்படி ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், மாரல் லெசன்ஸ், ரிலிஜியஸ் ப்ரீச்சிங் மாதிரி எல்லாம் இல்லாம இது வந்து இட் இஸ் அ லார்ஜர் திங். இது ப்ராட் மைண்டட்னஸ் பத்தி பேசுறது. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாரு. ஐ திங்க் தட் த டிசாஸ்டர்ஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் hatred and narrow-mindedness to those who feel them can be pointed out incidentally in the course of giving knowledge. அப்போ இந்த ஒரு விஸ்டம பத்தி கொடுக்கறப்போ, அந்த நாலேஜ் கொடுக்கறப்போ எப்படி வந்து விஸ்டம கொடுக்க முடியும்னு ஒரு சில ஐடியா சொல்றாரு. ஹேட்ரட்னஸ், வெறுப்புணர்ச்சினாலையும் இந்த சின்ன புத்தியினாலையும் ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாம் சொல்லி கொடுத்து கூட இந்த ஞானத்தை வர வைக்கலாம் சொல்றாரு. ஐ டு நாட் திங்க் தட் நாலேஜ் அண்ட் மாரல்ஸ் ஆட் டு பி மச் செப்பரேட்டட். நாலேஜையும் மாரல்ஸும் பிரிச்சு பார்க்க வேண்டாம். மாரலா ஒரு சில ஒழுக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் நாலேஜ் எல்லாம் பிரிக்காதீங்கிறார். இட்ஸ் ட்ரூ தட் த கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில் ஹாஸ் வெரி லிட்டில் டு டூ வித் விஸ்டம். இந்த டெக்னிக்காலிட்டி இருக்கு இல்லையா, டெக்னிக்காலிட்டிக்கும் விஸ்டமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு சில பேர் வந்து இதுல பயங்கர ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. தே வில் பி ஸ்பெஷலைஸ்ட் இன் டூயிங் சம்திங். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நல்ல அறிவு திறன் வாய்ந்திருக்கும், அதுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. Okay, but it should be supplemented in education by wider surveys circulated to put it in its place in the total of human activities. So இது வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் வந்து சப்ளிமெண்ட் மாதிரி தான். ஓகே, இது வந்து முக்கியமானது வந்து நமக்கு என்ன அப்படின்னா விஸ்டம் தான். ஈவன் த பெஸ்ட் டெக்னீஷியன் should also be good citizens. When I say citizens, I mean citizens of the world and not of this or that sect or nation. அடுத்து என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு டெக்னீஷியன்ஸ் நம்ம சொல்றது ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கணும். ஸ்பெஷலிஸ்ட்னா எல்லா ஃபீல்டுலையும், ஒரு நல்ல மெக்கானிக்கா இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு சில வேலைகள்ல பெஸ்டா பண்ணுவாங்க. ஓகே, சோ அவங்க அப்படி ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு it doesn't mean that they have wisdom. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே நல்ல சிட்டிசன்ஸா இருக்கணும். நல்ல சிட்டிசன் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு குட் சிட்டிசன், நல்ல குடிமகன், அப்படி அந்த மீனிங்ல சொல்ல, உலகத்துக்கான நல்ல குடிமகனா இருக்கணும். எல்லாரு மேலேயும் அன்பு கொண்டிருக்கிறவங்களா இருக்கணும். அப்பதானே இம்பார்ஷியாலிட்டி பத்தி எல்லாம் பேசுறாரு இல்லையா, எல்லாரு மேலேயும் அன்பு கொள்ளணும், எல்லா உயிரினத்தின் மேலேயும் அன்பு கொள்ளணும்ன்றதுதான். வித் எவ்ரி இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் wisdom becomes more necessary. இப்போ நாலேஜ் அதிகமாக ஞானம் அங்கு அதிகம் தேவைப்படுது. ஏன்னா ஆரம்பத்துல சொல்றாரு இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து சயின்ஸ் மேல இருக்க பேஷனால நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிக்கிறான், ஆனா முட்டாள்தனமா ஞானமே இல்லாம கொண்டு போய் அரசியல்வாதிகிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ நாலேஜும் அறிவும் ஸ்கில்லும் அதிகமாச்சுன்னா அங்க ஞானம் கண்டிப்பா இருக்கணும். For every such increased augments our capacity of realizing our purposes and therefore
augments our capacity for evil if our purposes are unwise. Okay, அப்ப என்னன்னா இன்க்ரீஸ்டிங்கா நம்ம கெப்பாசிட்டி ஆகுறப்போ, இன்க்ரீஸ்டா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செய்ய போறப்போ, அந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ, அதிகமாகுறப்போ, நம்ம பர்ப்பஸையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு விஷயம் வந்து நம்ம பெருசா செய்யறோம் அப்படின்னா நம்ம பர்ப்பஸ் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆர்குமெண்ட்ஸ்னா இன்க்ரீசிங் த அமௌண்ட் தான். ஓகே, அப்போ நம்ம பர்ப்பஸையும் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மதிப்பு அதிகமாக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, the world needs wisdom as it has never needed it before. இந்த சமயம், இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. மத்த எல்லா சமயம் இருந்ததை விட இப்போ ஞானத்தோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் சொல்றாரு இல்லையா, ஞானம் இருந்தா தான் அந்த உலகம், ஏன்னா அழிவு பாதை நோக்கி நிறைய மனுஷர் போயிட்டு இருக்கான். சோ இந்த இடத்துல ஞானம் ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அப்பதான் அந்த உலகை காக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஓகே, so and if knowledge continues to increase, the world would need wisdom in the future even more than it does now. இப்போ நாலேஜ் அதிகமாயிட்டே இருக்கிறது ஒன்றும் சேஃப் கிடையாதுங்கிறாரு. அறிவு மட்டும் அதிகமாகிறது நல்லதே இல்லை. ஞானமும் சேர்ந்து வளர்ந்தா மட்டும்தான் மனித குலத்துக்கு நன்மை அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ் வந்து டிஸ்ட்ரக்ஷன்ல விட்டுரும். ஓகே, நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன்னு எதையாவது நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்டுபிடிச்சிட்டு ஞானம் இல்லாம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால ஞானத்தோடு சேர்ந்த அறிவு தான் இந்த உலகத்துக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த பியூட்டிஃபுல் எஸ்ஸே முடிச்சிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.